கார்த்திகேயன் குற்ற உணர்வில் நெகிழ்ந்தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா படுத்துக்கம்மா. இன்னைக்கு எந்த அளவும் வேணாமே. எல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம். ஐயோ வேணாம்ப்பா. அப்புறம் நல்ல நாளே தவறி போச்சுன்னா எனக்குத்தானே கெட்ட பேர். நீ பாட்டுக்கு இருப்பா. எனக்கென்ன, எல்லாம் தானே சரியா போயிடும். அம்மா தான் சமாளித்து பேசிவிட்டாளே என்கிற நிம்மதியில் இரவு அறைக்குள் புகுந்தவனை அரை மணி நேரத்துக்குள் தன் சுர நாடகத்தை வெளியே வர வைத்தாள் கனகம்மா. என்னவோ உயிரே போய்விடப் போகிறதுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் கையை பிடித்து கொண்டு இரவு முழுதும் கண் விழிக்காமல் படுத்து கிடந்து விட்டு காலையில் மணி அடித்த மாதிரி எழுந்து, ஐயோ என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம்பா. நீ பாட்டுக்கு எனக்கு தைலத்தை தடவி விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. ஏன்பா இப்படி சிரமப்படுற என்று கண்களால் தண்ணீர் விட்டு அழுதபோது கார்த்திகேயனுக்கு வழக்கம் போல கோபத்துக்கு பதில் நெகிழ்ச்சி தான் ஏற்பட்டது. அன்று தொடங்கி இன்று வரை இந்த 13 வருடங்களில்